அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஆண்டாள் பாசுரத்தின் 4வது பாசுரத்தை பார்ப்போம். அதாவது ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் என்ற பாசுரத்தில் அன்று அறிவியல் சிந்தனை ஆண்டாளுக்கு இருந்தது என்பதை அறிய முடிகின்றது. ஆனால் ஆண்டாள் வசித்த இடமோ ஸ்ரீவில்லிபுத்தூர். இங்கு எந்த கடல்களும் இல்லை. எந்த கடலும் இல்லாத நேரத்தில் அவள் ஆண்டாளானவள் இயற்கையை எவ்வாறு ரசித்திருக்கின்றாள் என்பதை காண முடிகின்றது. எத்தகைய உயர்ந்த எண்ணம் இருந்தால் இத்தகைய சிறப்பினை அவள் கூறுவாள் என்பது என்றும் யாராலும் கண்டறிய முடியாத ஒரு வியப்பான செய்தியாகும். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கரைவேல். அதாவது கடலானது மேகமானது கடலிலிருந்து நீரை உள்வாங்கி அதனை மீண்டும் மழையாக வழங்குகின்றது. அந்த மழையானது எப்படி இருக்க வேண்டும்? எல்லாமே கண்ணனாக இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டாளுடைய எண்ணம். எனவே காண்பதெல்லாம் கண்ணன் என்று எண்ணி ஆழிமலை கண்ணா ஒன்றி நீ கரைவேல் ஊழி முதல்வன் உருவம் போல் மேற்கருத்து மேகமானது எவ்வாறு கருகரு என்று இருந்து மழையை வழங்க வேண்டும் என்று கூறுகின்றார். அந்த மழையானது எவ்வாறு அவனுடைய கையில் இருக்கக்கூடிய சாரங்கம் என்ற வில்லிலிருந்து செல்லக்கூடிய அம்பு மழை போல் சீராக பெய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். மேலும் மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அதாவது எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல வளங்களை தர வேண்டும். அந்த வளங்களுக்கு தேவையான மழை குறைவாகவும் இல்லாமல் மிகாமலும் இருக்க வேண்டும் என்று பாடுகின்றார். இது எத்தகைய எண்ணம், உயர்ந்த எண்ணம். நான் மட்டும் வாழ வேண்டுமா? என்னுடைய தெரு மட்டும் வாழ வேண்டுமா? என்னுடைய ஊர் மட்டும் வாழ வேண்டுமா என்ற எண்ணம் எல்லாம் இல்லை. உலக மக்கள் அனைவரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த 4வது பாசுரத்தில் பாடுகின்றார். அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய இந்த உயர்ந்த எண்ணம் என்பது எப்பொழுதும் யாராலும் கணிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவர் பாசுரத்தை படிக்கும் பொழுதும் அதனுடைய உள் எண்ணத்தை, அக எண்ணத்தை பார்க்கும் பொழுது உலகம் பெரிது, நமது மனது சிறிது என்ற எண்ணம்தான் தோன்றுகின்றது. இரண்டாவதாக மாணிக்கவாசகர் பாடிய மாணிக்கவாசகருடைய 4வது பாடலை பார்ப்போம். அதாவது அந்த தோழி உறங்கி கொண்டு இருக்கின்றாள். வெளியில் இருக்கக்கூடிய தோழியிடம் கூறுகின்றாள், இன்னும் உறங்குதியா என்று கேட்கின்றார். அதற்கு வெளியில் யாரெல்லாம் வந்துள்ளார்கள் என்று கேட்கின்றார். அதற்கு நீ சிவன் மீது பக்தி கொண்டிருந்தால், சிவன் மீது அத்தன் மீது அன்பு கொண்டிருந்தால் இதையெல்லாம் கேட்பாயா என்று மனதில் எண்ணிக்கொண்டு வெளியே இருப்பவர்கள் யார் என்றெல்லாம் என்னால் எண்ண இயலாது. ஏனென்றால் என்னுடைய செயல்கள் அனைத்திலுமே சிவபெருமான் தான் இருக்கின்றார். எனவே நீ அதனை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீ உறங்கி வெளியே வந்து எண்ணிக்கொள் என்று கூறுகின்றார். அதற்கு என்ன உறங்கி கொண்டிருக்கின்றேன் என்று என்னை ஏளனமாக பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, நான் உறங்காமல் தான் இருக்கின்றேன். நான் வந்து என்ன வேண்டும் என்றால் நீங்களாம் எதற்கு என்று கேலி கிண்டல் என அந்த தோழி மனதில் எண்ணிக்கொள்கிறார். இந்த பாடலில் சிவபெருமான் எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருக்க வேண்டும். அதாவது உலகத்தின் தலைவன் சிவன். அவனை நாம் எப்பொழுதும் சிந்தையிலும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா செயல்களிலும் நாம் இறைவனை நினைக்க வேண்டும் என்று மாணிக்கவாசகர் பாடியுள்ளார். மேலும் இந்த திருவம்பாவை 2, அதாவது 4வது பாசுரமாக இருப்பினும் சரி, 4வது பாடலாக இருப்பினும் சரி, இரண்டிலுமே அகம் இறைவனை எண்ண வேண்டும். அந்த எண்ணம் நமக்கு எப்பொழுதுமே உயர்ந்த செயல்களை தரும். உயர்ந்த செயல்கள் எப்பொழுதும் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் என்பதைத்தான் உணர்த்துகின்றது. நன்றி.